இன்றைக்கி நம்ம அகர் அகர் வச்சு செல்லி செய்ய போகிறோம். இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுருக்கோம். தண்ணி ஊற்றிக்கிடுவோம். தண்ணி வந்து நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம அகர் அகர் போட போகிறோம். தண்ணி வந்து நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு. இப்போ வந்து நம்ம அகர் அகரை போட்டுக்கிறோம். இதை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு பொடி பண்ணியும் போடலாம். இப்படி நம்ம வந்து பொடிசு பொடிசாக கட் பண்ணியும் போடலாம். இது வந்து நல்லா வந்து இது இந்த நார் மாதிரி இருக்குல்ல, இது வந்து கரைஞ்சி தண்ணி இலக்கா வரணும். இப்போ வந்து நமக்கு அகர் அகர் வந்து நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ கொஞ்சம் நம்ம சீனி போட்டுக்குவோம். இப்போ இந்த சீனியை நல்லா கரையணும். இப்போ சீனியை வந்து நம்ம போட்டு நல்லாவே கரைஞ்சிருச்சு. இப்போ இதை நம்ம வடிகட்டி ஒரு பாத்திரத்தில் ஊற்றி வச்சுக்கிடுவோம். இப்போ நம்ம ஒரு பெரிய பாத்திரம், அகலமான பாத்திரம் எடுத்து வச்சுருக்கோம். அதில் வந்து நம்ம இதை வடிகட்டிக்கிடுவோம். இதை வடிகட்டணும் கூட அவசியம் இல்லை, ஆனால் இது 1 2 கிடக்கும். இப்படி அகலமான தட்டில் ஊற்றி வச்சோம்னா சீக்கிரம் ஆறிடும், கெட்டி ஆயிரும். இப்போ இந்த அளவுக்கு நல்லா வடிகட்டி வச்சுருக்கோம். இதை ஒரு 1/4 மணி நேரம் நல்லா ஆறட்டும். இப்போ வந்து நம்ம அதே பாத்திரத்தை அடுப்பில் வச்சுருக்கோம். இப்போ கொஞ்சம் பால் வந்து நம்ம வெட்டி ஊற்றிக்கிறோம். இப்போ இந்த பால் வந்து நல்லா காயணும், கொதித்து வரணும். இப்போ வந்து பால் வந்து பொங்கிக்கிட்டு வருது. இப்போ வந்து அகர் அகரை போட்டுருவோம். அகர் அகரை போட்டு இது கரையிற அளவுக்கு நல்லா கிண்டிக்கிட்டு இருக்கணும். இப்போ நல்லா பாலில் வந்து இந்த அகர் அகர் நல்லா வெந்துக்கிட்டு வருது. இப்போ வந்து நம்ம கொஞ்சம் சீனி போட்டுக்கணும். இது வந்து சின்ன பிள்ளைகள்லேருந்து பெரிய ஆளுக்க வரைக்கும் ரொம்ப பிடிக்கும் சாப்பிட்றது. இப்போ வந்து நல்லா கரைஞ்சி வந்துருச்சு. பால் வந்து வற்றி வருது. தண்ணி ஊற்றாத பால் தான் நம்ம ஊற்றிருக்கோம். இது தேங்காய் பால்லையும் செய்யலாம். ஆனால் தேங்காய் பாலில் இவ்வளோ நேரம் நம்ம வந்து சீனி எல்லாம் போட்டு இப்படி கிண்டிக்கிட்டு இருந்தோம்னா திரண்டு போனாலும் போயிடும். நம்ம பார்த்தே கிண்டலாம், அது நல்லா ருசியாக இருக்கும். இப்போ நம்ம இதை வந்து இறக்கி வேறு ஒரு தட்டில் ஊற்றி வச்சுக்கணும். சும்மாவே அதில் ஊற்றிடும். இதை வந்து ஊற்றி நம்ம ஆற வைக்கணும். இது ஃபஸ்ட்டு தட்டில் நம்ம ஊற்றி வச்சது நல்லாவே ஆறிடுது, கல் மாதிரி இருக்கு. இதை வந்து நம்ம சின்ன சின்னதாக பீஸாக போட்டுக்குருவோம். ரொம்ப பெருசாக போடணும்னு தேவையில்லை. சும்மா அப்படி தாயை கட்டாங்கனாக்கா போட்டோம்னாலே நல்லா எடுக்கிறதுக்கு நல்லா வரும். இப்போ வந்து நம்ம இப்படியே எடுத்து விட்டுக்கிற வேண்டியதான். இதெல்லாம் வந்து நம்ம சின்ன பிள்ளைகளுக்கு ரொம்ப பிடிச்சது. நம்ம கண்ட கழுதியை வாங்கி கொடுக்குறதுக்கு நம்ம வீட்டிலேயே நம்ம செஞ்சு கொடுத்துடலாம் பிள்ளைகளுக்கு. இப்போ லீவ் விட்டுட்டாங்கனாலே பிள்ளைய பூரா என்னத்தை திம்பவும்னு அலையுங்க. அப்போ சமயத்தில் நம்ம இந்த மாதிரி செஞ்சு அழகாக கொடுக்கலாம். இப்போ வந்து நமக்கு பாலில் கெட்டியாக செஞ்சு வச்சுருக்கோம். இப்போ இதை போட்டுருவோம். அதில் இது ஒரு 1/4 மணி நேரம் வச்சுருந்தோம்னா நல்லா கெட்டியாக உறைஞ்சிரும். நம்ம செல்லி வந்து நம்ம ஊற்றி வச்சுருந்தோம். ஒரு 1/2 மணி நேரம் கழித்து நல்லா கெட்டி ஆறிடுச்சு. இப்போ நம்ம எடுப்போம். லேசாக இப்படி சுற்றி வர நம்ம இப்படி எடுத்து விட்டுக்கிறோம். அப்படியே தூக்கி தட்டுவோம். அழகாக விழுந்துருச்சு. இப்போ நம்ம பீஸாக வெட்டிக்கிறோம். இப்படி நம்ம வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சும் சாப்பிட்லாம், கூலிங்காக. வெளியில் வச்சும் சாப்பிட்லாம். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து கூலிங் சேராது. இப்போ நம்ம இப்படி எடுத்து பார்ப்போம். இது பிள்ளைகளுக்கு வந்து ஒரு பீஸாக எடுத்து கொடுக்கலாம். இது ஒன்றும் சளி பிடிக்காது. ஏன்னா நம்ம வந்து இதை வந்து நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கலை. இப்போ நம்ம ஒவ்வொரு கட்டியாக எடுத்து பிள்ளைகளுக்கு இப்படி கொடுக்குறதுக்கு நல்லாயிருக்கும். அப்படியே நமக்கு கண்ணாடி மாதிரி இருக்குது. பெரிய ஆளுக்கு, வயசானவங்க, பல்லு இல்லாதவங்க கூட இதெல்லாம் அழகாக சாப்பிட்லாம். நல்லா இருக்கா? அழகா இந்த மாதிரி நம்ம பிள்ளைகளுக்கு வந்து செஞ்சு கொடுக்கும்போது நம்ம வெளியில் வாங்கி நம்ம எதுவும் அனாவசியமாக வாங்கி கொடுக்க வேண்டியதில்லை. நம்ம வீட்டிலே செஞ்சு கொடுத்தோம்னா நல்லா விருப்பமாக நல்லா சாப்பிடுவாங்க.
இது வந்து நம்ம ஐஸ் வந்து நம்ம பிரிட்ஜுக்குள்ளே வச்சும் கொடுக்க போகிறதில்ல. இப்போ நம்ம அதை தனித்தனியாக எடுத்து அழகாக ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கலாம். செஞ்ச செகண்டில் காலியாயிரும். டப்பாவில் போட்டு எங்கே வைக்க? நம்ம செஞ்சு இப்படி எடுத்து வச்சுக்கிட்டோம்னாலே பிள்ளைய போக வர எடுத்து நல்லா சாப்பிட்டுக்குருவாங்க. நல்லா பீஸாக இருக்கா? இதில் வந்து சின்ன சின்னதாக வெட்டிக்கலாம். நான் நல்லா பெருசாக வெட்டியிருக்கேன். பார்க்குறதுக்கு நல்லா கண்ணாடி மாதிரி இருக்குது. இது வந்து நான் வந்து உங்கள்கிட்ட வந்து இனிப்பான செய்தி சொல்கிறதுக்காக நான் ஒரு ஸ்வீட் செஞ்சு காட்டுறேன்னு சொல்லியிருந்தேன். ஆனால் ஸ்வீட்டு வந்து இதை ஜெல்லியாக இருக்கேன்னு நினைப்பீங்க. ஆனால் ஜெல்லி வந்து பிள்ளைகளுக்கு வந்து விரும்பி சாப்பிடுவாங்கங்கிறதுனால நான் இதை செஞ்சுட்டேன். நம்ம யூடியூப் சேனல் வந்து ஆரம்பித்து 3 வருஷம் முடிஞ்சு 4வது வருஷத்தில் அடி எடுத்து வைக்கிறோம். அதை வந்து எல்லாருடைய சப்போர்ட்டும் நல்லாவே கொடுத்துருக்குறீங்க. 50,000 சப்ஸ்கிரைபருக்கு மேலேயே வந்திருக்கு. நமக்கு பார்வையாளர்கள் வந்து 3 கோடி பேருக்கு மேலே பார்த்துருக்குறீங்க. இது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் இன்னும் இதை விட வந்து வருஷங்கள் போக போக நீங்கள் இன்னும் நல்லா எனக்கு வந்து ஆதரவாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் மேலும் மேலும் நான் போடுற வீடியோவை பார்த்து லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி நான் போடுற வீடியோக்களை நீங்கள் பார்த்து எனக்கு ஆர்வமாக செய்யும்போது எனக்கும் யூடியூப் சேனலில் வந்து சமையல் போடுறதுக்கு சந்தோஷமாக இருக்கும். இந்த மாதிரி வந்து நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். போல்ஸ் குக்கிங் சேனலுக்கு எல்லாருடைய ஆதரவும் எல்லோரும் நீங்கள் எனக்கு ஆதரவு தெரிவித்ததுக்கு ரொம்ப நன்றி. உலகத்தில் உள்ள மூளை முடுக்கு அத்தனை இந்த ஊரில் இருக்கிறவங்கெல்லாம் பார்க்குறீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதே மாதிரி நீங்கள் மேலும் மேலும் பார்க்கணும்னு நான் ரொம்ப விரும்பி கேட்டுக்கிறேன். நன்றி.